Hi everyone. இன்னைக்கு வீடியோவில் ஒரு த்ரெட் ஒர்க் பர்ட் டிசைன் பார்க்கலாம். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஃபேஷன் ட்ரெண்டி சேனல் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் எல்லா லிங்க்கும் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு சிம்பிளான பேர்ட் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச்சில் வந்து அவுட்லைன், நம்மளுடைய ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுக்குறோம். ஸோ இது வந்து கோல்டன் கலர் அந்த எல்லோ கலரில் இருக்கிற ப்ளவுஸ்னால நம்ம ஃபுல்லாக இந்த பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் வெளியே தெரியாது. ஸோ ஜரியே வந்து வெளியே தெரியாது. பட் சிம்பிள் அவுட்லைனுக்காக மட்டும் கொடுக்குறேன். பட் இதையும் தாண்டி வெளியே ஒரு அவுட்லைன் கொடுப்பேன். ஸோ அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஜரியோட கலர் வந்து வெளியே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது அவுட்லைன் முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த ஜரிக்கு வெளியில் வந்து நான் ரெட் கலரில் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும்தான், ஒரு பீட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். இதில் நம்ம என்னென்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோன்னா செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுற தாம்பூர் ஃபில்லிங் ஸ்டிச், தென் மேட் ஃபில்லிங் ஸ்டிச், சிம்பிள் நம்ம எம்போஸ்ட் எஃபெக்ட்லாம் இல்லாமல் நார்மலான மேட் ஃபில்லிங் ஸ்டிச், அண்ட் தென் அதோட இந்த பேர்டோட கடைசி பார்ட், அதாவது டெயில் பார்ட்டில் வந்து நம்ம லோட் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். தென் சென்டர் அந்த இன்னொரு ஃபெதர் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஸ்டெம் ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த எஃபெக்ட்காக தான் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் இந்த கலர் கொஞ்சம் வந்து கரண்ட் போயிடுச்சு, அதனால் வந்து ஒழுங்காக லைட் தெரியல. பட் நெக்ஸ்ட் கிளிப்பிங் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரெட் கலரில் பேர்டுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். அந்த டெய்லை தவிர மற்ற பார்ட்க்கு வந்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த டெய்லில் வந்து நம்ம 3 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லுடைய சென்டர் பார்ட். ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்லைனில் வந்து நம்ம இது கொடுத்துருக்கிறதுனால திரும்பவும் வந்து நெக்ஸ்ட்டு நெக் ரீஜனில் மட்டும் நம்ம அது ரெட் கலர் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்ல் பார்ட்டில் வந்து நான் லோட் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு 2 லைன் வந்து உள்ள செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் எம்போஸ்ட்டை தெரியட்டுங்கிறதுக்காக இந்த செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கு மேலே நம்ம லோட் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சென்டர் பார்ட்டில் நம்ம வந்து ரெட் கலர் கொடுக்குறோம். அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர். ஏன்னா நம்ம அந்த பேர்டோடைய மேலே அந்த இறக்க பகுதியில் அந்த ரெக்க பகுதியில் விங்ஸில் வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுக்க போகிறோம், டார்க் ப்ளூ. ஸோ அதுக்கு பக்கத்தில் க்ரீன் கலர் இருக்கும். ஸோ 3 கலரும் வந்து பக்கத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியறதுக்காக வந்து நம்ம இந்த டெய்லில் வந்து 3 கலரையும் மாற்றி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ரெட் கலரில் சென்டரில், அதுக்கு மேலே க்ரீன், அதுக்கு கீழே வந்து ப்ளூ கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது வந்து இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்கலாம். பேர்டுடைய பாடி பார்ட்க்கு வந்து நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்க போகிறோம்.
ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம லோட் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ரெட் கலர் சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுத்துருவோம். சரிக்கு உள்ளே தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபுல் வந்து எம்டியாக முடிச்சிடலாம். அடுத்து இப்போ மேட் ஃபில்லிங் போட போகிறது வந்து 2 கலர் காம்பினேஷனில் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து லாங்காக வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். ஸோ அதுக்காக லைன்ஸ் போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்க போகிறேன். ஸோ க்ரீன் கலர் வந்து 2 சைடில் க்ரீன் கலர், சென்டரில் வந்து ரெட் கலர் இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த லாங் செயின் ஸ்டிச் கொடுத்து மேட் ஃபில்லிங் போடுறோம். ஸோ ரெட்டில் வரும்போது இதுக்கு இன்டர்மீடியட்டாக வந்து ரெட் கலர் செயின் ஸ்டிச் வரும். ஸோ பேசிக்காக நீங்கள் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்லாம் பார்க்கணுன்னா ஆரி அட்வான்ஸ்ட் அண்ட் பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து என்னுடைய ப்ளேலிஸ்ட் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது நான் வந்து ஒரு 5 லைன்ஸ் வந்து இந்த க்ரீன் கலரில் நம்ம மேட் ஃபில்லிங் போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கர்வ் பார்ட்டில் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியும். ஒரு லைனுக்கும் 2 லைனுக்கும் வந்து ஸ்பேஸ் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ ரிவர்ஸில் வரும்போது இந்த 2 லைனுக்கும் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி அந்த 2 லைனுக்கும் நடுவில் வந்து நம்ம அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். பாருங்கள், இப்போ வந்து நான் 3rd லைன் வந்து கரெக்டாக அந்த 2 லைனுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கவர் பண்ணுறதுக்காக போடுறேன். ஸோ கர்வ் பார்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சின்ன நம்ம தாம்பூர் ஃபில்லிங் போட்டோம்னா சின்னதாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம், அது கவர் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பெரிய ஸ்டிச்சுக்கு வந்து இதை செகண்ட் மெத்தட். ஸோ ரிவர்ஸில் வரும்போது அந்த 2 ஸ்பேஸ்க்கு நடுவில் வந்து நம்ம அதை கவர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 4th லைன் போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கர்வ் பார்ட் எங்கெல்லாம் கர்வ் வருதோ அங்கே லாங் ஸ்டிச் போடும்போது ஸ்பேஸ் வரும். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப மைன்யூட் ஸ்பேஸ் தான் இருக்கும். பட் அது வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்து ரிவர்ஸில் வரும்போது அந்த 2 ஸ்பேஸ்க்கும் நடுவில் நம்ம வந்து அந்த ஸ்பேஸை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் போடுவோம். ஸோ இப்போ வந்து ரெட் கலர் ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. க்ரீன் கலர் ஸ்டிச் வந்து முடிக்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம க்ரீன் கலரில் முடிச்சதுக்கப்புறமா ரெட் கலர் போட போகிறோம். ரெட் கலருக்கு வந்து இந்த லைன்ஸில் போடாமல் அந்த 2 லைனுக்கு நடுவு இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ சேம் மேட் ஃபில்லிங் தான். பாடி பார்ட்டில் ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்க வேண்டாம் சொல்கிறதுக்காக 2 க்ரீனுக்கு நடுவில் ஒரு 4 லைன்ஸ் சும்மா கொஞ்சோண்டு தெரியுன்றதுக்காக வந்து நம்ம 4 லைன்ஸ் வந்து ரெட் கலரில் மேட் ஃபில்லிங் போடுறோம். பாருங்கள், இது லைன்ஸில் இருக்காது. 2 லைனுக்கும் நடுவில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் இருக்கும். மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பேஸ் கற்றுக்கிறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மேட் ஃபில்லிங்கில் எம்போஸ் மேட் ஃபில்லிங் இருக்குது, ஜர்தோஸ் மேட் ஃபில்லிங் இருக்குது. பட் இது ரொம்ப சிம்பிளான மேட் ஃபில்லிங். ஸோ இந்த ரெட் கலர் முடிச்சதுக்கப்புறமா 4 லைன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து திரும்பவும் நான் க்ரீன் கலர் போட்டு இந்த பாடி பார்ட்டை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த விங்ஸ் பார்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படின்னா ஜஸ்ட் ஒரு லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச், பேக்கில் ரிவர்ஸில் போய் ஒரு செயின் ஸ்டிச். ஸோ இந்த தடவை வந்து நான் கொஞ்சம் ரிவர்ஸில் போய் நம்ம வந்து கொஞ்சம் த்ரெட்டை தள்ளிட்டு போடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக வந்து ரிவர்ஸில் போய் ஒரு ஸ்டிச் போட்டு கண்டிப்பாக. ஸோ ஒரு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் இருந்தால் பரவாயில்ல. அது வந்து ஒரு விங் எஃபெக்ட்காக தான் வந்து அதில் இருக்க ஃபெதர் எஃபெக்ட்காக நான் இப்படி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வேண்டாம் அப்படின்னா நல்லா நீங்கள் நெருக்கமாகவே போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைன் மட்டும் ஃபுல் விங்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி வர மாதிரி போடுவேன். செகண்ட் நைட் எல்லாமே வந்து மேலேருந்து கீழே போகிற மாதிரி பண்ணலாம். ஸோ ஸ்டெம் ஸ்டிச் அப்புறமா மேட் ஃபில்லிங் ஸ்டிச், தாம்பூர் ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாரோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. சில பேர் அந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து இந்த மாடலில் வந்து பேக் ஸ்டிச் கூட சொல்லுவாங்க. ஸோ பேக் ஸ்டிச்லேயும் ஃபஸ்ட்டு மாடல், செகண்ட் மெத்தட் எல்லாமே என்னோட பேசிக் வீடியோஸ்லேயும் அட்வான்ஸ் வீடியோஸில் இருக்கும், செக் பண்ணிக்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஃபுல் இந்த ஃபெதரோட ஃபுல்லாக இந்த விங்ஸோட ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஸ்டிச்சுமே வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி நம்ம
ஸ்டிச் பண்ண போகிறோம். எல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த விங்ஸோடைய அந்த ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் போவோம். திரும்ப மேலேருந்து வந்து அதே மாதிரி ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுவோம். கீழே நாட் போட்டுட்டு செகண்ட் லைன் வருவோம் மேலேருந்து. ஸோ இப்போ வந்து இங்கே நாட் போட்டுடலாம். நாட் போட்டு திரும்பவும் மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த நம்ம ப்ளூ கலர் லைன் ஸ்டிச் போட்டிருக்கோம் தெரியுமா, அங்கேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து நமக்கு ஒரே ஃபெதர்ஸ் எல்லாமே ஒரே சைடில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப் டு டவுன் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு லைனுக்கும் இன்னொருக்கு ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு ஃபெதர் எஃபெக்ட்காக இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நெருக்கமாக போடலாம். பட் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் ஃபெதர் எஃபெக்ட் இருக்கும், அதனால் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டிச்சஸையும் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேர்டோட லெக் வந்து லாங் செயின் ஸ்டிச்சும் ஷார்ட் ஸ்டிச் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் லாங் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி அதில் காலை நம்ம முடிச்சிடலாம். ஐஸ் பார்ட்டுக்கு வந்து பிளாக் கலரு த்ரெட் எடுத்து சுற்றி நம்ம வந்து ஜஸ்ட்டு சர்க்கிள் ஃபார்மேட்டில் சென்டர்லேருந்து ஆரம்பித்து செயின் ஸ்டிச் போட்டு ஒரு 4 லைன்ஸ் நம்ம போடுவோம். ஸோ வந்து நமக்கு சென்டர் பார்ட், ஐயோட சென்டர் பார்ட் கிடச்சிடும். ஸோ நமக்கு இப்போ ஐ முடியாச்சு. அடுத்து வந்து தாம்பூர் ஃபில்லிங் ஸ்டிச், அதாவது இதே செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து அந்த பேர்டுடைய ஃபேஸை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம பேர்டுடைய ஃபேஸை ஃபுல்லாகவே வந்து செயின் ஃபில்லிங்கால் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ சென்டரில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் எதுவுமே வராது. ஃபில்லிங்குக்கு அழகாக நீட்டாக நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ஸோ கொஞ்சம் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து கொஞ்சம் செயின் வந்து நிப்பாட்டிட்டு திரும்ப வந்து எங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கோ அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் வந்து சென்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ பேர்ட் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள், உங்களுக்கு பேர்ட்